அது பிரபஞ்சத்தோடு உணருது. அது நல்ல விஷயந்தான். உங்களுக்குள்ள அது இறைய உணர்றையில் இறை தன்மை உங்களுக்குள்ள வர ஆன்ம நிலைக்குள் தன் ஆன்மாவிற்குள் இறையை குடிகொள்ள வைக்கின்ற ஆன்மாவாக அது மாறுகின்ற பொழுது அது போன்ற நிகழ்வுகள் நடப்பது என்பது ஆச்சரியமில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவனை ஜீவ ஏடில் அகத்தியன் உரித்தவாறு அச்சீடன் ஜீவநாடியில் பயணப்படுகின்ற பொழுது காசி விஸ்வநாதனை சென்று சுற்றி வா என்று அகத்தியன் அறிவிக்கின்ற பொழுது காசி விஸ்வநாதனை வணங்கினேன், சுற்றினேன், எனக்கு அத்துணை பேராற்றல் நிகழ்ந்தவாறு இன்னும் திருப்தி இல்லை என்று அவன் அகத்தியனிடம் வினவுகின்ற பொழுது நீர் அகத்தியனை வந்து வினவுகின்ற பொழுது அகத்தியன் உரைத்தான் இவனிடம், சிவபெருமானை காதலி என்று உரைத்தான். அன்பிற்கும் பாசத்திற்கும் பரிவிற்கும் நேசத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சொல் அது. எவ்வாறு அகத்தியன் வெளிப்படையாக கூறுகின்றோம்? ஒரு காதலன் காதலியை எவ்வாறு 24 மணி நேரம் நினைந்து கொண்டிருப்பானோ, ஒரு காதலியை காதலன் எவ்வாறு 24 மணி நேரமும் நினைந்து கொண்டிருப்பானோ, அவ்வாறு நினைக்கின்ற ஆன்ம நிலைக்குள் இறையை அவ்வாறு காதலிக்கின்ற ஆன்ம நிலைக்குள்ளிருந்து எழுகின்ற பேராற்றல், ஒரு அணுக்கரக ஆற்றலே தன் ஆனந்த கண்ணீர் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டிற்காக அகத்தியன் உரைத்தோம். அணுப்பொழுதும் மறவாது இருக்கின்ற அத்தகைய நிலைதனை கையாளுகின்ற பொழுது நிச்சயமாக இறை உள்ளுக்குள் இறை ஆன்மாவாக வலம் வருகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவ்வாறு இறை ஆன்மாவாக வலம் வருவோருடைய செயல்கள், அவர்களுடைய உரையாடல்கள் அனைத்தும் நல் நிலையாகவே அது நடந்திருக்க வேண்டும், மாறியிருக்க வேண்டும் என்பது சிவத்தின் கட்டளை. அவ்வாறு சிவத்தின் கட்டளையை ஏற்று வலம் வருகின்ற பொழுது இதுவே ஒவ்வொருவரின் ஆன்ம நிலைக்குள் சென்று அவர்களுடைய குணங்களை மாற்றுகின்ற பொழுது கலியுகம் மாறும் தன்மை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். உம்மால் நீர்கண்ட அக்காட்சி உம்மால் உமை இணைந்தோருக்கும் நல் பயனளிக்கின்றவாறு உமக்குள் உம்மோடு சக நிலைகளாக சக உறவாளர்களாக இருப்பவர்களிடமும் இச்சபை பற்றிய சிவநிலை இறைநிலை பற்றிய இத்தகைய நிலைதனை எடுத்துரைத்து வலம் வருகின்ற பொழுது புண்ணியம் மேலும் மேலும் பெருகும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி உமக்கும் இச்சீடனுக்கும் அகத்தியனோடு உரையாடி சிவத்தை அந்நிலை கொண்டு தரிசித்த அக்காரணத்தாலேயே சிவமே குடியிருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அவனுக்குள் குடியிருக்கின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். இறைய உணர்ந்ததுனால அந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த மைக்கு சரியாக கொடுங்க.